ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த அற்புதத்தை செஞ்சவர் யார் தெரியுமா? திருஞான சம்பந்தர். திருமருகல் கோவில் பக்கத்தில் ஒரு மடம் இருக்குது. அந்த மடத்துக்கு ஒரு நாள் இளம் காதல் ஜோடிங்க வராங்க. அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அன்னைக்கு ராத்திரி என்ன ஆச்சுன்னா, அந்த பையனை ஒரு பாம்பு கடிச்சிருது. அதை பார்த்து அந்த பொண்ணு ஓடி வரான், பதட்டப்படுறான். ஆனால் அவனை தொட முடியல. ஏன்னா அந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆகாமல் ஒரு பொண்ணு ஒரு பையனை தொடக்கூடாது. அவளுடைய புலம்பலை கேட்டு அந்த ஊரில் ஒரு மருத்துவர் ஒருவர் அந்த பையனை பரிசோதித்து பார்க்குறாரு. ஆனால் அவரால் அந்த பையனை காப்பாற்ற முடியல. அதனால் இரவு முழுக்க அந்த பொண்ணு புலம்ப ஆரம்பிச்சிடுறான். பார்க்கடலை கடையும் போது அதுலேருந்து ஒரு பெரிய விஷம் வருது. உலகத்தையே அச்சுறுத்துகிற ஒரு விஷம். அந்த விஷத்தை நீ உண்டு இந்த உலகத்தில் உள்ள உயிர் எல்லாத்தையும் காப்பாற்றிட்ட. மன்மதன் இறந்தபோது அவன் மனைவி உன்னை வேண்ட மன்மதனை காப்பாற்றிட்ட. மார்க்கண்டையனை யமதர்மன் துரத்தி வரும்போது மார்க்கண்டையன் உன்னோட லிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டான். அதுலேருந்து எழுந்து யமதர்மனை எட்டி உதச்சேன். இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு திருவடியும் சடையும் வச்சிருக்கிற நீ என்னுடைய காதல் உயிரும் காப்பாற்ற மாட்டியான்னு கேட்குறான். திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணைன்னு சொல்லுவாங்களே, எனக்கு யாருமே இல்லையே. இப்படி அவ வேண்டிக்கிட்டு இருக்கும்போது விடிஞ்சு போயிடுது. திருச்செங்காட்டங்குடியிலேருந்து திருஞான சம்பந்தர் திருமருகல் வராரு. கோவில்கிட்ட வரும்போது அவருக்கு இது காதில் விழுது, அந்த பொண்ணோட புலம்பல். அந்த பொண்ணுக்கிட்ட போய், பயப்படாதமா, எதுக்காக நீ அழற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு சொல்கிறா, வைப்பூர் என்னோட சொந்த ஊர் சாமி. தாமன் என்றவர் தான் என்னோட அப்பா. அவர் தான் அந்த ஊர் தலைவர். அவருக்கு மொத்தம் 7 பொண்ணுங்க. அதில் கடைசி பொண்ணு நான் தான். இங்கே படுத்திருக்காரே இவர் என்னோட மாமா தான். இவருக்கு முதல் பொண்ணை தர்றதா சொல்லி எங்கள் அப்பா ஏமாற்றிட்டாரு. வேற ஒரு பணக்கார பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. 2வது பொண்ணை 100 பெரிய இடத்துக்கு கொடுத்துட்டாரு. இப்படியே 6 பெண்களையும் வெவ்வேறு இடத்துக்கு கொடுத்துட்டாரு. கடைசியாக இருந்தது நான் தான். என்னோடய மாமாவோட நிலைமையை பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்பட்டேன். அதனால் நான் அவர் கூட ஓடி வந்துட்டேன். அவரை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு அவர் கூட நான் ஓடி வந்துட்டேன். வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு சாமி, நான் என்ன செய்வேன்? என்னால் வீட்டுக்கும் போக முடியாது, இவர் கூட சேர்ந்து வாழ முடியாது. இப்போ இவர் இறந்து விடுக்கிறாரு, நான் என்ன செய்வேன் சுவாமி? அந்த பொண்ணு மேலே பரிதாபப்பட்ட திருஞான சம்பந்தர் சடையா எனுமால் என்ற ஒரு பதிகத்தை பாடுறாரு. அந்த பதிகத்தோட முதல் பாட்டில், தாமரப்பூ மலர்ந்திருக்கிற குளங்களை கொண்ட இந்த ஊரை நீ சொந்தமாக வச்சிருக்கிற, அழகான சடை வச்சிருக்கிற, காளை வாகனத்தில் வர, இந்த பெண் உன்னையே நம்பி இரவு முழுதும் உன்னையே நம்பி அவ புலம்பரா, அவளுக்கு நீ கருணை காட்டலனா அது உன்னுடைய பெருமைக்கு அழகில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பதிகத்தோட முடிவில் இந்த பையனுக்கு உயிர் வந்துடுது, எழுந்துக்கிறான். அதை பார்த்த அந்த அடியார்கள் ஹரஹரன்னு கோஷமிடுறாங்க. பெரிய ஆச்சரியம் இல்லையா? இறந்து போன ஒருத்தன் மறுபடியும் உயிரோடு வர்றதுன்றது இறையருளால் மட்டும்தான் முடியும். அதை தான் நம்ம திருஞான சம்பந்தர் செய்து காட்டினார். உடனே அந்த பையனும் அந்த பொண்ணும் திருஞான சம்பந்தர்கிட்ட ஓடி வந்து அவரோட காலில் விழுந்து வணங்குறாங்க. அதுக்கப்புறம் சம்பந்தரை அவங்க 2 பேருக்கும் முறைப்படி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. சர்பதோஷத்தால் திருமணம் தள்ளி போகுது அப்படின்னா இந்த பதிகத்தை படிக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய சான்றோர்கள் சொல்கிறாங்க. சடையா எனுமால் சரணி எனுமால், சடையா எனுமால் சரணி எனுமால், விடையா எனுமால் வெறுவா விழுமால், விடையா எனுமால் வெறுவா விழுமால், மடையார் குவளை மலரும் மருகல், மடையார் குவளை மலரும் மருகல், உடையாய் தகுமோ உடையாய் தகுமோ இவள் உள்மெலிவே, ஏ
ஏ